வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது அரசியல் களம். நான் உங்கள் அமீர். நாம் இதுக்கு முன்னால் வீடியோவில் வாட்ஸ்அப்பு வதந்திகள் ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்துடுமா என்பதை பற்றி பார்த்தோம். இதில் அந்த வீடியோவில் எப்படி பிஜேபி நிறுவனமயமாக்கி அந்த பொய் செய்திகளை பரப்பி அது மக்களை சென்றடைய வைத்து வெற்றி கொண்ட அந்த பின்னணியை பார்த்தோம். பாடுபட்ட சிவம் சங்கர் ஜி லண்டனை சார்ந்த ஒரு நிறுவனத்தை முன்னுதாரணம் வச்சு அந்த கேமை ப்ளே பண்ணி பொய்கையும் பொருட்டுகளையும் பரப்பி ஒரு நல்ல முதல்வரை 25 ஆண்டுகள் நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்த நல்ல ஒரு முதல்வரை மாணிக் சர்க்காரை வீழ்த்தியதை நாம் அந்த வீடியோவில் பார்த்தோம். சிவசங்கர் ஜி அவர் பின்பற்றிய லண்டனை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்ற நிறுவனத்தை தான் சிவசங்கர் ஜி ஃபாலோ பண்ணார். 2016 தேர்தல்களில் இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் டொனால்டு ட்ரம்ப்பை ஆட்சி கட்டிலில் ஏற்றுறதுக்காக அரசியல் வியூகங்களை அமைத்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய சில தகவல்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா அதை நம்ம பார்ப்போம். இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் முதல்ல அந்த செயல்முறை எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் தான், முகநூலில் தான் அது ஆரம்பிச்சுது. ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 8.7 கோடி நபர்களுடைய தனிப்பட்ட தகவல்களை அது திருடிச்சு. இது திருட்டு தான். ஏன்னா ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அந்த தரவுகளை எடுக்கிறது திருட்டு குற்றம்தான். இது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி அடைவதற்காக அமெரிக்க வாழ் மக்களுடைய அந்த ஃபேஸ்புக் தகவல்களை திருடியது. அந்த ஃபேஸ்புக் யூஸர்களுடைய தரவுகளை திருடியதோடு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு வருதில்ல, அந்த நண்பர்களுடைய தகவல்களையும் திருடியது. எல்லாத்தையும் அந்த தரவுகளை எல்லாம் திருடி ஒரு பகுப்பாய்வு செய்யுது. இந்த பகுப்பாய்வில் மைய கருத்தாக முக்கியமான சில விஷயங்களை அது முன்வைக்குது. இது அமெரிக்க மக்கள் அவங்களுடைய எதை விரும்புகிறாங்க, எதை வெறுக்கிறாங்க, அவங்களுடைய குணாம்சம் எப்படி இருக்குது, எதை கண்டு அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க, இதெல்லாம் அவங்க ஒன்று திரட்டியதை ஒரு ப்ரொஃபைல் சைக்கோகிராஃபிக் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணுது. பாருங்கள் எப்படியெல்லாம் டாக்டிக்ஸு அரசியலில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வாக்காளர்கள் எதை நம்புவாருங்க, எதை நம்ப மாட்டாங்க, எதை கண்டு அச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க தகவல்களை திரட்டுறாங்க. இந்த 2016 அமெரிக்க தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த பிரசார குழுவினுடைய தலைமை உத்தியாளராக இருந்தவர், அவர் பேர் ஸ்டீவ் பேனன். 2018 இந்த ஊழல் அம்பலப்பட்டது. அதாவது 2016 எலெக்ஷனுக்கு நடந்த இந்த திருட்டு வேலைகள் எல்லாமே 2002 வருஷத்தில் வெளிப்பட்டுச்சு, அம்பலப்பட்டது இந்த ஊழல் எல்லாம். அது யார் வெளிக்கொண்டு வாங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்டோபர் வைலின்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருந்த ஒரு நபர் இதை ஊழியர் அம்பலப்படுத்தினார். எனக்கும் அடிக்கடி ஒரு நம்பிக்கை வருது மனசில். ஏன்னு சொன்னால் இப்போ இவிஎம் மோசடிகள் நடந்து ஒட்டுமொத்த நம்ம நாட்டினுடைய ஆட்சி அதிகார அமைப்புகள் எதிர்கட்சி எல்லாமே பார்க்குற ஒரு அமைப்பு ஜிமார்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, நடுவண் அரசு பாஜக மற்றும் அதனுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்படி செயல்படுதோ அந்த செயல்முறையை ஒரு காலம் அந்த இதிலேருந்து அந்த டீம்லேருந்து ஒரு ஆள் வெளியே கண்டிப்பாக சொல்லுவார், இது அம்பலப்படுத்துவார். அப்போது நம்ம இளம் தலைமுறை அவங்களுடைய முகத்தில் காரி உமிழுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக அது இறைவன் நாடினால் நடக்கும். அது இப்படி இதனுடைய பின்விளைவு என்னாச்சுன்னு சொன்னால் ஃபேஸ்புக் மேலே நிறைய கேஸுகள் போட ஆரம்பித்தாங்க, வழக்குகள் தொடுக்க ஆரம்பித்தாங்க. பெரும் பொருளாதார இதுக்கு ஆளாச்சு. அது ஏன்னு சொன்னால் எல்லாம் நஷ்டஈடு கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னே பெரிய அடி இந்த ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு விழுந்துச்சு. பிறகு உலகளாவிய சட்ட நெருக்கடிகள், பண கஷ்டங்கள், வழக்குகளை எதிர்கொள்கிறது, இது நிலையாக 2018 இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் இழுத்து மூடப்பட்டது. சுருக்கமாக நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி சொல்லப்போனால் மக்களுடைய சமூக ஊடக தரவுகளை திருடி அவங்களுடைய அறியாமைகளை பயன்படுத்தி
உளவியலாக அதை கையாண்டு ஒரு நாட்டினுடைய தேர்தல் அமைப்பையே வந்து மாற்ற முடியும்னு சொல்லிட்டு உலகுக்கு காட்டிய ஒரு அமைப்பு தான் இந்த பேராபத்தான ஒரு அமைப்பு, இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம். இத்தகைய ஒரு அமைப்பு மூலியமாக தான் வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல்களும் நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் இருக்குது. இதனுடைய பின்னணி வந்து ஆய்வு செய்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதனுடைய பின்னால் யார் இது இயக்குனாங்க, எப்படி செயல்பட்டது, எப்படி இந்த இதெல்லாம் வந்து வெற்றியெல்லாம் சாத்தியமாச்சு, கண்டிப்பாக வந்து உலகுக்கு வெளிப்பட தான் போகுது ஒரு நாள். எல்லாம் வந்து அன்றைக்கு இந்த அமைப்பு வந்து காரி உமிழ போகிறாங்க. இப்படி காரணங்களை கண்டறிஞ்சு கலைந்து வெற்றியை நோக்கி நகர வேண்டிய ஒரு தருணம் இது. ஏன்னு சொன்னால் இது நாள் வரை தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் காங்கிரஸுக்கு பிறகு திராவிட அமைப்புகளே இல்லை என்ற ஒரு நிலையை வந்து முதலாக வந்து என்னுடைய இதில் ஆய்வில் நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து மோசமான ஒரு பின்விளைவுகளை நம்ம எதிர்கால சந்ததிகளை உருவாக்கும் என்ற அச்சம் கூட இருக்குது இதில். அதனால் இந்த சூத்திரதாரிகள் யார் என்று நம்முடைய இளம் தலைமுறையை வந்து கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நன்றி.